யாருன்னு நீ கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீ அப்புறம் விடாம அது முடிச்சிருங்கிற முடிவுல போயிருவ இல்லையா? அப்போ ஒரு மண்டலம், 1.5 மண்டலம், 2 மண்டலம் போயிட்டீங்கன்னா நீ யாருன்னு தெரிஞ்சு போயிடும். அப்ப நம்ம யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது விடுவோமா? அப்ப நான் எங்க இருந்து வந்தேன்? நான் இவ்வளவு துரிதமா இறைவனுக்கு நிகரா இருக்கிறது மாதிரி எனக்கு ஒரு தோற்றல் வந்துருச்சு. அப்ப நான் எங்க இருந்து வந்தேன்? இந்த கேள்வி புறக்கணும் மாட்டேன். அப்ப எங்க இருந்து வந்தேங்கிற கேள்விக்குள்ள நம்ம போயிருவோம். அந்த எங்க இருந்து வந்தேங்கிற கேள்விக்குள்ள நமக்கு விடை வரும்போதுதான் நம்ம சொந்த ஊரு, சொந்த வீடு, உண்மையிலேயே உள்ள சொந்தக்காரங்க அங்கதான் நமக்கு தெரியுவாங்க. இங்க இருக்கிறோம்ல, இதெல்லாம் போலியான சொந்தம், போலியான வீடு, இது சொந்தம் கிடையாது. நமக்கு உண்மையிலேயே சொந்த ஊர் வேற இருக்குது, சொந்த வீடு வேற இருக்குது, சொந்தக்காரங்க வேற இடத்துல இருக்காங்க. அந்த எங்க இருந்து வந்தோங்கிற கேள்விக்கு விடை வந்துருச்சுன்னா அது நம்ம சொந்த வீடு இதுதானா, அப்பதான் தெரியும். ஆகா, இப்படி ஒரு சின்ன கிளாஸ் ஒன்று எடுத்துட்டு வா, கொஞ்சம் இங்க வந்து உட்காந்துக்குங்க. பெரிய நீ வையக்கூடாது, எடுத்துட்டு வா. அதுக்காக செம்பு தண்ணியவா ஊத்த முடியும் நானு? புரியுதுங்களா? அப்ப அந்த வீட்டை பார்க்கும் போது நான், ஆஹா, இவ்வளவு பெரிய அரண்மனையை விட்டுட்டு தானே நம்ம வந்து அங்க சொந்தம்னு அலையிறோம்னு நமக்கு தெரியும். சரி, நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம ஊரு எது, வீடு எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அங்க இருந்துதான் நம்ம வந்திருக்கோம். சரி, இவ்வளவு வசதியும் விட்டுட்டு நாம அங்க எதுக்கு போனோம்? அப்ப இங்க எதுக்காக நான் வந்தேன்? அவ்வளவு வசதியெல்லாம் விட்டுட்டு இங்க வந்தேன்னா இங்க எதுக்காக வந்தேன்? இந்த கேள்வி நம்மகிட்ட பிறக்கும். அப்ப இங்க எதற்காக வந்தேன் இத கேட்க ஆரம்பிச்சிருவோம். அப்ப இங்க எதுக்காக வந்தவங்கிறது அது ஒரு 3 மண்டலமாவது போகும். அந்த விஷயத்தை எடுக்கிறதுக்கு ஒரு 3 மண்டலம் விடாம நீ கேட்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கீங்க, இங்க எதுக்காக நீ வந்தங்கிறதும் வந்துடும். அவ்வளவுதான். நீ எப்படி சொல்றது, இறைவன்ல பாதி ஆயிருவ. அதுக்கப்புறம் நீ யாரு சொன்னாலும் காதுல வாங்க மாட்டேன். போயா நீங்க எல்லாம் எப்படி குப்பை. இப்போ இந்த இடத்துல இப்ப நான் வந்து உங்களை பக்தர்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னுடைய ஆன்மா ரீதியா நான் வந்து எடுக்கணும்னா குப்பையில வச்சுக்கிட்டு நம்ம இப்படி தள்ளிட்டு கிடக்குமே நினைச்சிட்டு, குப்பையிலையும் குப்பை, சாக்கடையிலையும் சாக்கடையெல்லாம் வந்து சேர்ந்துருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு, அப்படித்தான் நினைச்சுக்கிடுவோம். வெளியே சொன்னா நீ வருத்தப்படுவ. எப்போ நீ ஒரு சாக்கடையிலையும் சாக்கடைன்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வரும்ல. அவளுக்குள்ள நினைச்சுக்கிட்டே ரைட் இப்படித்தான் போட்டோம் என்ன செய்ய அப்படின்னு. அப்போ இந்த விஷயத்துக்குள்ள நம்ம போகும்போது நம்ம வந்து ஒரு எப்படி சொல்றது, நல்ல ஆன்மீகத்துல ஒரு தகுதியான ஒரு நபரா மாறிடுவோம். சித்தாந்தம் அதுக்கப்புறம் நம்ம கேட்க வேண்டியது இல்லை கேள்வி, அவங்க நம்மளை நடைமுறைப்படுத்திடுவாங்க. நம்மளுடைய ஆன்மா எதை நோக்கி பயணம் பண்ணுதுங்கிறத எடுத்துட்டு இனி இந்த லைனை பிடிச்சி இப்படி பயணம் பண்ணு, ஓடு 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 ஓட விட்டுருவாங்க நம்மள. இது வரைக்கும் தான் நம்ம உழைப்பு, அதுக்கான பிரார்த்தனை, அதுக்கான வேண்டுதல், அதுக்கான முயற்சி. புரியுதானே சொல்றது? இந்த 3 கேள்விக்கும் விடையை எடுத்துட்டோம்னா அப்புறம் நம்ம இத பிடிச்சி நீ போ, இங்க ஓடு, இந்த காட்டுல நில்லு, அந்த மலையில ஏறு அப்படிங்கிற விஷயம் வந்துடும். அப்புறம் நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். அதுக்காக இதுல குடும்பம் இருக்கக்கூடாது, குடும்பத்துல விட்டுட்டு போயிடணுங்கிறதெல்லாம் கிடையாது. குடும்பத்துல இருந்துகிட்டே செய்யலாம் இதெல்லாம். ஒரு எப்படி சொல்லணும்னா, இது ஒரு பிரசவம் பண்ற அளவுக்கு போயிடலாம் குடும்பத்துல இருந்துகிட்டு. ஒரு போதனை, ஆன்மீக போதனை கொடுக்கற அளவுக்கு இன்னைக்கு அந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க. ஆன்மீக போதனை கொடுத்துட்டு எல்லாம் இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போயிடலாம். அதுக்கு மேல நம்ம தாண்டி வந்து போகணும்னா தான் ஒரு சில தியாகங்களை பண்ணணும்.
ஒரு மவுலியா போறதோ, ஒரு நிர்வாண சாமியாரா போறதோ, இல்ல ஒரு பிரசங்கம் பண்ணக்கூடிய குருவா போறதோ, இப்படி சாதுவா போறதா இல்ல சித்தனா போறதா அப்படிங்கிற முடிவு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிற முடிவு தான். வேண்டானா வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், இதே போதும்னா அந்த வாய்ப்புகளை உருவாக்குவாங்க. இந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு அந்த வாய்ப்பெல்லாம் உருவாக்குவாங்க. நம்ம எடுக்கிற முடிவு தான் அது. இல்ல அந்த அளவுக்கு நான் போக வேண்டியது இல்லை, எனக்கு இதே போதும்னா ரைட்டு, அவ்வளவு. இவ்வளவு திறனும் சக்தியும் அதை எடுத்துட்டு போற இதுவும் நமக்கு இறைவன் எல்லோருக்கும் கொடுத்து வச்சிருக்கான். ஒருத்தருக்கு தான் கொடுத்துருக்காங்க, ஒருத்தருக்கு தான் கொடுக்கலங்கிறது எல்லாருக்கும் இருக்கு. அதை நோக்கி நம்ம பயணம் பண்றது இல்ல, அவ்வளவுதான். அதை தேடி போறது இல்ல. நம்ம தேடி போறதெல்லாம் வேற. சொத்து சுகம், அது எப்படி சொல்றது, ஒத்த வார்த்தையில போனோம்னா சிற்றின்பத்தை தேடி போறோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதை பிரிச்சு பேசணும். சொத்து, ரக, நட்டு, பணம், அது இதுன்னு சொல்றோம் இல்லையா, இது எல்லாம் வந்து இந்த ஒத்த வார்த்தைகளை வந்துடும். டோட்டலா நீ வந்து சிற்றின்பத்தை தேடி போறப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். இதுக்குள்ள நுழைஞ்சு நம்ம பயணம் பண்ணும்போது சிற்றின்பம்ங்கிறத விட பேரின்பத்துக்குள்ள போறோம். பேரின்பத்துக்குள்ள போய் பயணம் பண்ணி பேரின்பத்தை அடைஞ்சிட்டோம்னா, நீ இந்த சிற்றின்ப காலத்துல பயணம் பண்ற எதெல்லாம் நீ உபயோகப்படுத்தணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் வந்து ஒன்னே தேடி வரும். எதெல்லாம் சுகமா இருக்குன்னு நினைச்சு நீ பயணம் பண்ற இருக்கு இல்லையா, இப்ப நீங்க தானே தேடி ஓடுறீங்க. பணம் வேணும், சொத்து சேர்க்கணும், இப்ப சொல்றீங்க வியாபாரம் நல்லா நடக்கணும், அப்பதான் எங்க கஷ்டம், இப்படி எல்லாம் போறீங்க இல்லையா. சிற்றின்பத்தை தாண்டி பேரின்பத்துக்குள்ள நம்ம அகத்துக்குள்ள போயிட்டோம்னா, இந்த இப்ப தேடி அலையிறதெல்லாம் வந்து நீ தேட வேண்டியது இல்லை, அதுவே உன்னை தேடி வரும். அதுதான் சித்தாந்தவாதிகள் சொல்றது. அந்த இடத்த பிடிச்சிட்டா அவங்க சித்தாந்தவாதிகள் அப்படின்னு அந்த இடத்த பிடிச்சிருவாங்க. அவங்களால நம்ம எப்படி சொல்றது, எந்த கடவுள் நினைக்கிறோமோ அந்த கடவுள்கிட்ட நேரா பேச முடியும், கேள்வி கேட்க முடியும். அப்ப நமக்கு இந்த கோயில் குளம் இதெல்லாம் நமக்கு அது ஒரு பொம்மை, ஒரு பிம்பம், அவ்வளவுதான். அதுல ஒண்ணும் இல்லடா போ, ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடுவோம். வானம் எவ்வளவு தூரம்னா, அட போட கையெட்டும் தூரம், இது என்ன பெரிய வானம் தூரம் பண்றீங்க, என் கையை தூக்குனா கையெட்டும் தூரம்னு சொல்லிட்டு போயிடலாம். உலகம் எவ்வளவு பெருசுன்னா என் உள்ளாங்கை அளவுதான்ப்பா, உள்ளாங்கைக்குள்ளதான் இருக்கு உலகமே அப்படி. சித்தாந்தவாதிகளுக்கு இதெல்லாம் அவ்வளவு ஈஸி. புரிஞ்சதா? அப்போ அதுக்குள்ள அந்த சித்தாந்தவாதிய மாறும் போது நம்ம வந்து பல பேர்களுக்கு பல நன்மையை கொடுக்க முடியும். நம்ம மாத்திரம் நன்மை பெறுறது மாத்திரம் கிடையாது, நம்மளை சார்ந்து நம்பி நம்ம கிட்ட வரக்கூடியவங்களுக்கு நம்ம நன்மையை கொடுக்க முடியும். நம்ம கடந்து வந்த பாதையிலிருந்து அவங்களுக்கு ஒரு சில இதை கத்துக் கொடுக்க முடியும். நமக்கு தெரியும் இவன் வந்து இந்த இது வரைக்கும் தான் வர முடியும் அப்படின்னு அந்த நபருக்கு கத்துக் கொடுக்க முடியும். சரி, உன்னால இவ்வளவுதான் முடியும், இந்த இதோட நின்னுக்கோ, உனக்கானது இதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி, இப்படி அவன் நம்மளை சேர்ந்தவங்களை சீர்திருத்தம் பண்ண முடியும், நம்ம பிள்ளைகளை சீர்திருத்தம் பண்ண முடியும். இன்னும் ஒரு வழி சொல்ல போனா, சித்தாந்தவாதிங்கிறதுக்குள்ள படியை எடுத்து வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஊருக்குள்ள பல பேர் நமக்கு எதிரியாக இருப்பாங்க, நம்ம வாழக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து சரண்டர் ஆயிடுவாங்க, நம்மகிட்ட டோட்டலா சரண்டர் ஆயிடுவாங்க. அப்புறம் நீ தெருவில் வந்தா உன்னை பார்த்து வணக்கம் தாயின்னு சொல்றதை தவிர இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு அவங்களால சொல்ல முடியாது. உங்களை மாதிரி பெண்மணி இந்த இடத்துல எனக்கு முதன்மை சீடனாக வேலூர்ல இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த அம்மா வயசும் அவங்களும் ஒன்னாதான் இருக்கும். நீ 70ஆமா? நீ பிறந்தது 70? சரி, அப்ப அந்த அம்மாவுக்கு இளமைதான், நீ அந்த அம்மா 70. சரியா?